எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாத்திரத்தில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் வந்து சிக்கன் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வரமிளகாய் வந்து ஒரு 3 வந்து சேர்த்துக்கலாம். பிரியாணியில் வந்து போட்ட பிறகு ஆனியன் வந்து 2, டொமேட்டோ வந்து 1 சாப் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து சேர்த்துக்கலாம். ஆனியன் டொமேட்டோ வந்து போட்ட பிறகு எண்ணெயில் வந்து நல்லா வதங்குற மாதிரி கரண்டியால் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. சால்ட்டு வந்து வதங்குறதுக்காக கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். ஸோ டேஸ்ட்டு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன், சில்லி பவுட்ரு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து நல்லா கலர் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன். சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். 1/2 kg சிக்கன் வந்து எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து சேர்த்துடலாம். ஸோ இந்த சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியன் டொமேட்டோ மசாலாவெல்லாம் நம்ம வந்து அரைச்சி வந்து செய்கிறத விட இது கொஞ்சம் ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். ஸோ இந்த சம்மரில் வந்து கிச்சனில் ரொம்ப நேரம் வந்து நிற்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்களும் எண்ணெயிலேயே வந்து நல்லா இதுமாதிரி வதக்கி விட்டுக்குங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன்லேயே வந்து தண்ணி விடுறதுனால வந்து தண்ணி வந்து இப்போ போட வேண்டாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்ட பிறகு கொஞ்சமாக வந்து தண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து சமையல் செய்யாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி புதினா வந்து வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் வந்து சூப்பராக வந்து சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து புரோட்டா, சப்பாத்தி, ரைஸ்லலாம் வந்து போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி இருக்கணும் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சிக்கன் கிரேவி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான்வெஜ் வந்து சாப்பிடாதவங்க இதே மாதிரி வந்து பன்னீரில் மஷ்ரூமில் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. வெண்டைக்காய் பொரியலும் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து இந்த சம்மரில் வந்து நிறையா பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து சமையல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோட்டத்தில் வந்து மாங்காய் காய்ச்சிருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். நிறையா மாங்காய் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இந்த சிக்கன் ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.